ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இது கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு கட் பண்ணோம், அப்போ தான் 65க்கு நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி வச்சுருக்கோம் காலிஃப்ளவர் வாஷ் பண்ணுறதுக்காக. தண்ணி சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ நம்ம காலிஃப்ளவர்லாம் உள்ளே போட்டுடலாம். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் ஆகிறதுக்கு தான் நம்ம இதில் சுடு தண்ணிலேயே போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை தண்ணி வடிச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டாச்சு. கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. கரம் மசாலா 1 ஸ்பூனு. சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது நான் மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பெப்பர் 1/2 ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கேன், மிளகுத்தூள், அது போட்டுடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைக்கலாம் மாவை. அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. இப்படி இருக்கணும். பஜ்ஜி மாவு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போது நம்ம காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாலாம் நம்ம காலிஃப்ளவரை கலக்கணும். நான் கலர் பவுட்ரு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் பொரிச்சு எடுக்க சூடு பண்ணலாம். ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம் எண்ணெயில். இப்போது கொஞ்சம் கலர் மாறினதை நம்ம திருப்பி போடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் நல்லா வெந்து வரும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு காலிஃப்ளவரு. இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். சூப்பராக காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். Thank you.